அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீசஸ்க்கான கால் ஃபார் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம எதிர்பார்த்ததனோ 28ஆம் தேதி, ஆனால் அவங்க ஒரு 8 நாள் முன்னாடியே நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். எப்படி 8 நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களோ அதே மாதிரி 14 நாட்களுக்கு முன்னாடியே எக்ஸாம்ஸும் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கான டேட் வந்து 28ல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆப்வியஸாக இப்போ 14/9 நமக்கு, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே நோட்டிஃபிகேஷனாக அதில் ஏதாவது சேஞ்சஸ் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டி இருக்குது. சரிங்களா? எஸ், இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எப்படி இருக்கின்றது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் இந்த ஓவரால் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வேக்கன்சிஸ், ஒரு சிலரில் பல வேக்கன்சிஸ்க்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இந்த தடவை பாதிக்கப்பட்ட மாதிரி சோகமாக இருந்தாலும் எனிவே நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக குரூப் 2 சர்வீசஸ்க்கு 507 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 1:10 அப்படின்னு நமக்கு எடுப்பாங்க. அப்போ ப்ரிலிம்ஸ் முடித்த மெயின்ஸுக்கு குரூப் 2A ஒரு 5070 பேர் போவாங்க. சரிங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒட்டுமொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட 1820 அப்ளிகேஷன்ஸ், விச் மீன்ஸ் 1:10னா 18,200 பேர் இதில் எடுக்க போகிறாங்க டோட்டலாகவே மொத்தமாக சேர்த்து. ஸோ அப்போது ஓவராலாக இங்கே ஒரு 18,200 2A எடுப்பாங்க, அங்கே ஒரு 5,070. ஸோ இவ்வளோ மெம்பர்ஸை மொத்தமாக சேர்த்து அவங்க எடுக்க போகிறாங்க. 23,270 பேர் பிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸுக்கு ரெடியாக போகிறீர்கள். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. இதில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துருவோமா? ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். எதுக்கெல்லாம் எலிஜிபிள்னே தெரியலையப்பா இல்லையா? கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கும். இதுக்கு இல்லையா அதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளது. ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சிஸ் போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கு எலிஜிபிளா சார்? எஸ், இதுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள். எனி டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனி டிகிரி இன் த சென்ஸ் இதில் இன்ஜினியரிங்கும் கவர் ஆகிவிடும். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் தான் இருக்கலையே லெவல் 18ல் கூடிய முக்கியமான போஸ்ட். எதுக்கு எலிஜிபிள்? டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸஸ் ஆஃபீஸருக்கு கிடையாது. ஐயா 507 வேகன்சிஸில் 336 அதிகமாக இருக்கக்கூடியது டிசிடிஓ தான். ஆனால் டிசிடிஓக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளது. ஒரு 5 வேகன்சிஸ் அதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 வேகன்சிஸ்க்கு நம்ம எலிஜிபிளா சார்? கிடையாது. அதுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ் முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் சரி, இதுக்காவது எலிஜிபிளா? அதுக்கும் கிடையாதுங்க. இதுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கிறோம். சப் ரிஜிஸ்டருக்கு எனி டிகிரி இருந்தால் போதுமானது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள். பட் இது எல்லாத்துக்குமே அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. என்ன சார் அப்படின்னா டைப் ரைட்டிங் இருக்கணும். சரிங்களா? எனி டிகிரி இருந்தால் போதும், ஆனால் டைப் ரைட்டிங் அப்படின்ற விஷயம் இது எல்லாத்துக்குமே தேவை. சரி சார், ஏஎஸ்ஓ, இந்த ஏஎஸ்ஓக்கு லாம் முடிச்சிருக்கணும் சார். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓவுமே என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இல்லைங்களா? எஸ். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு சப் ரிஜிஸ்டருக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அதுவும் டைப் ரைட்டிங் இல்லாதவங்க சப் ரிஜிஸ்டர் கம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், அது ரெண்டுக்கு தான் எலிஜிபிள். பட் கடைசியில் இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி ஃபாரஸ்டர் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா? இந்த ஃபாரஸ்டருக்கு எனி டிகிரி கொடுத்ததுனால இதுலேயும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ எனி டிகிரி அப்படின்ற கேட்டகரியில் நம்ம வந்துடுவோம், பிரச்சனையே கிடையாது. ஸோ நாம் இதற்கு எலிஜிபிள். ஸோ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாரஸ்டரு, சப் ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், இந்த 3க்கு மட்டும்தான் நம்ம எலிஜிபிளாக இருப்போம். மீதம் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு நல்லவே ஒரு நல்ல ஆஃபர். இது சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. டேஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக குரூப் 2A சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் சார் இதிலலாம் எங்கெங்கே இன்ஜினியரிங் எலிஜிபிள்? ஏன்னா இன்ஜினியரிங் தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. மீது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் மட்டும் எங்கெங்கே எலிஜிபிளாக இருக்காங்கன்றது மட்டும் பார்ப்போமா? எஸ். ஸோ முதல்ல பர்சனல் அசிஸ்டண்ட். ஸோ ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு யோசிப்போம்.
இல்லைங்களா? எஸ். ஆனால் இதுக்கு நம்ம எலிஜிபிள் தான். பட் இதுக்குமே டைப் ரைட்டிங் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா எனி டிகிரி தான் அது. ஸோ அதனால் அதுக்கும் நமக்கு டைப் ரைட்டிங் இருந்திருக்க வேண்டும். சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 497 வேகன்சி ஷார்ட் ஃபாலோட சேர்த்து. ஸோ இதுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் எலிஜிபிள். ஏன்னா இதுக்கும் எனி டிகிரி அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ எனி டிகிரி இன் த சென்ஸ் வி ஆர் ஆல்சோ எலிஜிபிள் தான். சரிங்களா? நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அது இதுன்னு. கிடையவே கிடையாது. எனி டிகிரி இருந்தாலே போதும், நம்ம இதுக்கு எலிஜிபிள். ஸோ 497 வேகன்சிஸ் பேக்லாகோட சேர்த்து எலிஜிபிள் இதுக்கு. ஸோ அடுத்தது ஆடிட் இன்ஸ்பெக்டர் உறுதியாக கிடையாது இல்லைங்களா? எஸ். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு அதுக்கும் உறுதியாக கிடையாது. ஏன்னா அதுலேயே வந்துடுது இல்லையா? அப்போ ஆடிட்டிங் அப்படின்றப்பயே பிகாம் எனி டிகிரி இன் சயின்ஸ் ஆர்ட்ஸ் முடிச்சிருந்துருக்கணும். ஸோ அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஷார்ட் ஃபால் வேகன்சி சேர்த்து ஒரு 2 இருக்குது. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டருக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. சரிங்களா? ஸோ அதுக்குமே எதுவுமே கிடையாது சார். ஸோ அடுத்ததாக அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய அசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் எலிஜிபிளா சார்? இந்த கமர்ஷியல் டாக்ஸஸ் இதுக்குமே இன்ஜினியரிங் அப்படின்றது எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ எனி யூனிவர்சிட்டி ஆனால் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்குமே நமக்கு வாய்ப்பில்லை. ரெவன்யூ அசிஸ்டன்ட் சார் எனி டிகிரி தான் கேட்டிருக்கிறாங்க. டைப் ரைட்டிங்கோ எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை சார். ஏன்னா டைப் ரைட்டிங் இல்லாத நிறைய நபர்கள் இருப்போம். ஐயா டைப் ரைட்டிங் இல்லையே, எனி டிகிரி வச்சு என்ன பண்ணுறது? ரெவன்யூ அசிஸ்டன்ட் இருக்குது 2A. சரிங்களா? அங்கே நமக்கு சப் ரிஜிஸ்டர் இருக்குது, ஃபாரஸ்டர் இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக இருங்க, பிரச்சனையே கிடையாது. ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாமே எலிஜிபிள். ரெவன்யூ அசிஸ்டன்ட் மட்டும் ஏன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் ரெவன்யூ இருக்கும். சரிங்களா? அதனால தான் அது மட்டும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. மேபி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு சந்தோஷமாக போயிடலாம். ஸோ அடுத்ததாக அசிஸ்டன்ட். சரி, இந்த அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா அசிஸ்டண்ட்டுக்குமே சரிங்களா? ஸோ அங்கங்கே வேகன்சிஸ் இருக்குது. எல்லா அசிஸ்டண்ட்டுக்குமே எனி டிகிரி இருந்தாலே போதுமானது. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லா அசிஸ்டண்ட்டுக்கும் நாம எலிஜிபிள். சரிங்களா? ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. டைப் ரைட்டிங்கோ வேற எதுவுமே அவங்க கேட்கலங்க. டிகிரி முடிச்சிருக்கியாப்பா, போதும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிடலாம் சார். ஸோ அடுத்ததாக அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பரு. ஓகே, இதுக்குமே எனி டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ இருக்கிற எல்லா அசிஸ்டண்ட்டுக்குமே அதே தான். அடுத்ததாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இது எல்லாத்துக்குமே எனி டிகிரி. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் தான், பிரச்சனை கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 2 டவுன் பஞ்சாயத்தில். சரி, இதுக்கும் எனி டிகிரி இருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏதாவது ஒரு டிகிரி அது இருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். சார் இதுக்கு ஆடிட்டர் இல்லையா, பேர்ல வந்துருச்சு, நமக்கு எலிஜிபிள் கிடையாது. ஆடிட் அசிஸ்டன்ட் சார் இதுக்கு எனி டிகிரி தான். பட் இந்த ஆடிட் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை காமர்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் நாமளும் ஒரே மாதிரி மார்க்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி கிவன் டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ எனி டிகிரி தான், பிரச்சனை கிடையாது, இப்போதைக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் காமர்ஸ் முடித்த மாணவனும் நாமும் ஒரே மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. ப்ரிஃபரன்ஸ் வந்து காமர்ஸ் முடிச்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சரிங்க சார். ஸோ அடுத்ததா பர்சனல் கிளர்க். பாருங்க, 121 வேகன்சிஸ் இருக்குது பர்சனல் கிளர்க்குக்கு. ஸோ இந்த பர்சனல் கிளர்க் பொறுத்த வரைக்கும் இதுக்கு டைப் ரைட்டிங் அப்படின்றது மஸ்ட்டு. சரிங்களா? எஸ், டைப் ரைட்டிங் அப்படின்றது மஸ்ட்டு. இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, எனி டிகிரி அப்படின்றதுல இது கவர் ஆகலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி கிவன் டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுவுமே எனி டிகிரி தான். ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் உண்டு. பட் டைப் ரைட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. அடுத்ததாக அசிஸ்டன்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அசிஸ்டன்ட்னாலே நம்ம எலிஜிபிளில் வந்துடுறோம் இல்லைங்களா? ஆமாம், பிரச்சனையே கிடையாதுங்க. அக்கௌண்டன்ட் இதுக்கு எலிஜிபிள் கிடையாதுங்க. சரிங்களா? அக்கௌண்டன்ட் எதுக்குமே நம்ம எலிஜிபிள் கிடையாது. ஓகே. மேல் வார்டன் ஒரே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, மேல் வார்டன். சரி, இதுக்கு எனி டிகிரி இருந்தாலே போதுமானது. சரிங்களா? ரைட்டுங்க. பட் இருந்தாலும் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சவங்க இருந்தால், அதான் டைப் ரைட்டிங் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்கிறோம் இல்லையா, டைப் ரைட்டிங் முடிச்சவங்க இருந்தால் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்ததாக பாருங்கள், இதெல்லாம் புதுசாக சேர்த்தது. ஆவினில் தனியாக வச்சுருந்தாங்க இல்லையா? எஸ், ஆவினில் தனியாக இருந்தது. இப்போ ஆவினுக்கு முன்னாடிலாம் எக்ஸாம்ஸே கிடையாது, டிஎன்பிசி வச்சே ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போன வருஷத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆவினையும் உள்ளே சேர்த்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் 2
இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேடு 2க்குமே ஏதாவது ஒரு பிஜி டிகிரி இருக்கணும் ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இருக்கணும். ஸோ இதுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு தான் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இருந்ததுன்னா, அதில் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான். ஏதாவது டிப்ளமோ கோர்ஸாக கோஆப்ரேட்டிவ்ல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? எஸ், சூப்பருங்க. ஸோ லோவர் டிவிஷன் கிளர்க் இதுக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள். ஸோ பாருங்க, மீதம் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே நம்ம எலிஜிபிள்ங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப முக்கியமான வேக்கன்சிஸ்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வாய்ப்புகள் கொஞ்சமாக தான் இருக்குது. குறிப்பாக குரூப் 2 இன்டர்வியூ சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா டிசிடிஓ தான் நிறைய வேக்கன்சிஸ். ஆனால் அந்த டிசிடிஓவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 2A ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? சரி, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு பயம் இருக்கும். சரிங்களா? எஸ், அதர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 32 ஏஜ் வரை எழுதிக்கலாம் சார். சரிங்களா? ப்ரொபேஷன் ஆஃபீஸராக இருந்தால் 42 வரைக்கும் எழுதிக்கலாம். ஏன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஆர்மியிலையோ இல்லை ஆர்மியில் இருந்திருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் 42 வரை இருந்துக்கலாம். மற்ற எல்லாமே ஜென்ரல் கமிட்டியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 32 தான் அப்பர் ஏஜ் லிமிட்டு. சரிங்களா? எஸ், சூப்பருங்க. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனுக்கும் அப்படி தான். எக்ஸ் சர்வீஸ் மேன்றதுனால அதுக்கு மட்டும் 52. மற்ற எல்லாமே ஜென்ரல் கமிட்டியில் இருந்தால் 32 தான் அப்பர் ஏஜ் லிமிட்டு. பட் அதர் தேன் ஜென்ரல் கேட்டகரி, அப்போ பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் பொறுத்து மாறும். டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸஸ் ஆஃபீஸருக்கு 37 வயசு வரை எழுதிக்கலாம் சார். சரிங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி லா முடிச்சவங்களா இருந்தால் 39 வரைக்கும் டிசிடிஓக்கு எலிஜிபிள். ஃபாரஸ்டர், இந்த ஃபாரஸ்டருக்கு 37 வயசு வரை எலிஜிபிள். இது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இதில் இருக்க யாருக்குமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி குரூப் 2A போஸ்ட்லையும் பெரிய லெவலில் நமக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னே கிடையாது. நீங்கள் 58 வயதானார் கூட பிரச்சனை இல்லை. 58 வயசு வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏஜ் பற்றி பயப்பட வேணாம் குரூப் 2 பொறுத்த வரைக்கும். சரிங்க சார், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எஸ், ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி நமக்கு அஸ்யூஷுவல் தெரியும். ப்ரிலிமினரி காமனாக வச்சிடறாங்க சார். ஒரே பேப்பர் தான். OMR ஷீட் பேஸ் பண்ணி தான் ப்ரிலிம்ஸ் இருக்க போதும். சரிங்களா? வழக்கம் போல் போய் வட்டத்தை போட்டு ஷேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். OMRல தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போது 75 கொஸ்டின்ஸ். சரிங்களா? 75 கேள்விகள் டிகிரி ஸ்டாண்டர்டில். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க, அதை பேஸ் பண்ணி இருக்க போது. ஸோ அடுத்ததாக மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் SSLC ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ரிமைனிங் 100 கொஸ்டின்ஸ் லாங்குவேஜ்லேருந்து வரப்போகுது. பொது தமிழ் இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து வரப்போகுது. அதுவுமே SSLC 10th லெவலில் தான் இருக்க போது. ஆக மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஏன்னா 200 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்ஸ்னு 300 மதிப்பெண்களுக்கு இருக்கும். சரிங்களா? எஸ், இது சும்மா குவாலிஃபையிங்க்கு தான். ஸோ இந்த எக்ஸாம் தான் 14ஆம் தேதி நம்ம எழுத போகிறது. எழுதி முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படின்றத வச்சு தான் நம்மளை ஃபில்டர் பண்ணுவாங்க சார். சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 மெயின்ஸ் இல்லையா? ஏன்னா குரூப் 2க்கு தனியாக, 2Aக்கு தனியாக. இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. இது எப்படி இருக்கும்னா டெஸ்கிரிப்டிவாக இருக்கும். அப்போ எழுத்துப்பூர்வமாக எழுதணும் நம்ம. சரிங்களா? ஸோ 3 மணி நேரம் கொடுப்பாங்க. இதில் இந்த காம்ப்ரிஹென்ஷன், லெட்டர் ரைட்டிங், ப்ரீசஸ் ரைட்டிங் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதான் 20 மதிப்பெண்களுக்கு கிராமர் வரும். இது போக கட்டுரை வரைதல், சுருக்கி வரைக, கடிதம் வரைக, எஸ்ஏ எழுதுறது இதெல்லாமே இருக்கும். ஸோ 40 மினிமம் 40 எடுத்தாலே குவாலிஃபையிங். சரி, இது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 40க்கு மேலே எடுத்துட்டா வி ஆர் எலிஜிபிள், அவ்வளோதான். பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ், இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது அதே 3 மணி நேரம் ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். அந்த 7 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து மொத்தமாக 300 மதிப்பெண்களுக்கு நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். சரிங்களா? 3 மணி நேரத்தில் 300 மார்க் நம்ம டெஸ்கிரிப்டாக எழுதுன மாதிரி இருக்கும். ஐயா, குரூப் 2Aக்கு வாங்க, அதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஏன்னா குரூப் 2Aக்கு இந்த முறை மெயின்ஸ் டெஸ்கிரிப்ட் கிடையாது. ஜஸ்ட் ஆப்ஷன்ஸை பார்த்து கிளிக் பண்ணா போதுங்க, ஷேட் பண்ண கூட கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? வழக்கமாக ஷேடு தானே பண்ணுவோம். எஸ், இந்த முறை குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் நடத்த போறாங்க. சரிங்களா? ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் OMR வச்சு ஆஃப்லைனில் எழுதுவோம். இது ஆன்லைன் டெஸ்ட்டாகத்தான் நமக்கு இருக்க போகிறது. சரிங்களா? ஸோ இதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது? பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது SSLC ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போகுது. அதே குரூப் 2க்கு எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் தான் நமக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது மட்டும் டெஸ்கிரிப்டிவாக இருக்கும். இது போக பேப்பர் 2
இந்த பேப்பர் 2 தான் நமக்கு ஸ்கோரிங். இந்த பேப்பர் 2ல நம்ம எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறோமோ 300 எவ்வளோ வாங்குறோமோ அதை வச்சு தான் நம்ம ரேங்க் லிஸ்ட்ல நமக்கு போஸ்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரி, இது எப்படி சார் கேட்குறாங்க? ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்க போகுது. சரிங்களா, 100 கேள்விகள் கேட்குறாங்க. அப்படியே ப்ரிலிம்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலையும் கேட்க போகிறாங்க. ஆனால் சிலபஸ் தான் வேற. சிலபஸ் ப்ரிலிம் சிலபஸ் கிடையாது, ப்ரிலிம்ஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு 100 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்ததாக ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது பொது தமிழ் இல்லைன்னா பொது ஆங்கிலம். சரிங்களா, செய்திலேருந்து ஒரு 60 கேள்விகள் கேட்பாங்க. 10th லெவலில் தான் இருக்கும். இது ஸ்கோரிங், அதனால கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும். இதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். அப்போ மேக்ஸ் ப்ரிலிம்ஸோட முடிஞ்சிருச்சுங்க. இங்கே ரீசனிங் கேட்குறாங்க. சரிங்களா, திறன் அறி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த திறன் அறி தேர்வு ஒரு 40 கேள்விகள் கேட்குறாங்க. ஆக மொத்தம் 200 மதிப்பெண்கள். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி 200 கேள்விக்கு 300 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க சார். சரிங்களா, சூப்பருங்க, அருமை. ஸோ இப்படித்தான் நமக்கு ஒட்டுமொத்தமாக இருக்க போது. குரூப் 2A பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றதுனால ஒரு மாதத்திற்குள்ளே நம்ம ரிசல்ட்ஸை தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு உங்களுக்கு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சிக்காகவே 96 லட்சம் ரூபாய்க்கு, எப்படி 96 லேக் ரூபீஸுக்கு ஓஎம்ஆர் ரீடர் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ரிசல்ட்ஸை ரொம்ப வேகமாக போடுறதுக்கு. அதனால செப்டம்பர் மாதம் நாம் எழுதக்கூடிய குரூப் 2 தேர்வுக்கு ஒரு மாதத்திற்குள் ரிசல்ட்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனினும் ரொம்ப நிறைய பேர் அப்ளை பண்ணி நிறைய பேர் எழுதினாங்க அப்படின்னா மேபி ஒரு 45 டேஸ் ஆகலாம். இல்லை குறைவான அளவு தாங்க எழுதுறாங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்குள் வந்துடலாம். கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதத்துக்குள் ரிசல்ட் வந்துடும். சரிங்களா, 13ஆம் தேதி எழுதுறாங்க இல்லையா, ஒரே மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஏன்னா சமீபத்தில் தான் அரசாங்கம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்து புது ரீடர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமே ரிசல்ட்ஸ் வந்துடும். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். ஸோ எப்படிலாம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து விதைத்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் விடியும், அந்த நாள் உங்கள் பெயரை சொல்லும். ஒருவேளை இதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ் என்னன்றதை கிளாரிஃபை பண்ணுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.